Hi friends, welcome to my channel. நான் உங்கள் சிவரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நீதானே இந்த பொன்வாசந்தம் சீரியல் ஹீரோயின் தர்ஷனா அனு அவங்க கேரக்டர் வந்து அந்த சீரியலில் ஸோ அவங்களோட மேக்கப் லுக் தான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சீரியல், மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோ அண்ட் தென் ஹீரோயின். ஸோ சேம் இதே ட்ரெஸ் வந்து அவங்க வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சேம் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் அந்த சீரியல் ஃபுல்லாக அவங்க இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் தான் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஸ்கின் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல் ட்ரைனஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து லிப்பும் ட்ரைனஸாக இருக்குது வின்டர் சீசனுங்கிறனால. லிப்ஸுக்கு வந்துட்டு நான் வந்து ஹிமாலயாவோட பேபி லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து லிப்ஸுக்கு நல்லா வந்து ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கும். நம்ம மேக்கப் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வந்து நல்லா வந்து லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைசேஷன் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து நான் லாக்டோ கலமைன் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். நிறையா வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இதை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது. இது தீர்ந்துருச்சு அப்படின்னா என்னமோ ஒரு உலகமே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதை வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து டாட்டாக வச்சுட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்கின் வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின். இது வந்து நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்து செட் ஆகிக்குது. இந்த லாக்டோ கலமைன் க்ரீன் கலர் கேப் இருக்க பாட்டில். இதுலேயே வந்து பிங்க் கலர் இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய நெக்குக்கும் என்னோடய ஃபேஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ப்ரைமருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைமருக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஆலோவேரா ஜெல் தான் வந்து எடுத்திருக்கேன். ஆனூர் பிராண்டோட ஆலோவேரா. இது வந்து ரியலான ஆலோவேரா. இது வந்து ஸ்மிட்டன் ஆப்லேருந்து வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் வந்து 80 rupees. இதையும் வந்து ஸ்கின்னில் வந்து டாட்டாக வச்சுட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு க்ளோ வந்து கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜெல் ஃபார்மில் இருக்கனால இதை அப்ளை பண்ணதுமே வந்து ஒரு க்ளோனஸ் வந்து ஸ்கின்னில் இருக்கும். தென் வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கின்குள்ளே வந்து மெர்ஜ் அதாவது வந்து இன்க்ளூட் ஆகாத மாதிரி வந்து இது ஒரு பேரியராக வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால தான் வந்து ப்ரைமர் எப்போவுமே வந்து அப்ளை பண்ணுறது. ப்ரைமருக்கு நீங்கள் வேணும்னா வந்து செப்பரேட்டாக ப்ரைமராக இருக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமர் வந்து ஸ்கின்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் கலர் கரெக்டிங் வந்து பண்ணிக்கிறேன். கலர் கரெக்டிங்க்கு வந்து எலைகள் ப்ரோவில் இருந்துட்டு ஆரஞ்சு கலர் கரெக்டிங் தான் எடுத்திருக்கேன். நான் எல்லா பக்கமெல்லாம் வைக்கல. எங்கே எனக்கு பிளாக் மார்க் டாட்டாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல மட்டும் சின்னதாக மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். தர்ஷனா வந்துட்டு எப்போவுமே வந்து நார்மலான மேக்கப் லுக், கேஷுவலாக தான் வந்து இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் மேக்கப் இருக்க மாதிரி ஹெவி கவரேஜ் மேக்கப் வந்து அந்த சீரியலில் எப்போவுமே வந்து நம்மளுக்கு தெரியாது. கேஷுவல் மேக்கப் லுக் ரியல் ஃபேஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நானும் இது கலர் கரெக்டிங் பண்ணாமல் பண்ணலான்னு பார்த்தேன். பட் லிப்ஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் வந்து ஆரஞ்சு கரெக்டர் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வந்து ஸ்கின்னில் வந்து கலர் கரெக்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா நிறையா போட்டுக்கோங்க. எனக்கு கம்மியாக இருந்தாவே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து நேச்சுரலான லுக்கில் தான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். தர்ஷனா வந்து சேம் அதே மாதிரி தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் என்னோடய ஐஸ்க்கு கீழே இருக்க அந்த டார்க் சர்க்கிள்ஸையும் வந்து கவர் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து எக்ஸஸாக இருந்தது மட்டும் அந்த ஐஸ்க்கு கீழேயும் வேறு எங்கெங்கே ஸ்கின்னில் பிளாக் டாட்ஸ் இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணி முடிச்சது இந்த ஆரஞ்சு கலர் வந்து நம்ம ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்னோடய ஷேட்லேருந்து இன்னொரு ஷேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர் வச்சு வந்து செட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து எலைகள் ப்ரோ கன்சீலர் தான். இது ஷேடு வந்து கோல்டன் ஷேடு. ஸோ இதை வந்து நான் எங்கே ஆரஞ்சு வச்சனோ ஸோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக டச் பண்ணிவிட்டு பிளண்டர் வச்சு வந்து பிளண்ட் பண்ணிப்பேன். ஸோ வந்து அந்த ஆரஞ்சு கலர் வந்து நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் மீறி வெளியே வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு, தென் வந்து அந்த பிக்மெண்டேஷன் நம்ம ஸ்கின்னில் இருக்கிறது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறது வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து டேம் பியூட்டி பிளண்டர் வந்து இந்த மாதிரி வீ கட் இருக்கிற மாதிரி வந்து பிளண்ட் பண்ணிக்கிற ஐஸ் கிட்ட. ஸோ அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு பிளண்ட் ஆகும். ஸ்கின்னில் வந்து எங்கெங்கே நம்ம வந்து கரெக்டிங் பண்ணமோ ஸோ அந்த இடத்துலலாம் வச்சு பிளண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். நம்ம கலர் கரெக்டிங் போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த கலர் கரெக்டிங் வந்து நம்ம டேரெக்டாக ஃபவுண்டேஷன் போட்டோம் அப்படின்னா ஃபவுண்டேஷனோட வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு லூஸ் பவுடர் வச்சு வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா? லூஸ் பவுடருக்கு வந்துட்டு நான் வந்து டாஸ்லரோட கேரமல் ஷேட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் பிளண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு லைட்டாக டிஃப்ரென்சஸ் தெரியும். ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருந்தது, இப்போ வந்து ஒரு ஈவனாக இருக்க மாதிரி வந்து தெரியும். இது வந்து கேரமல் ஷேடு. ஆல்ரெடி நம்ம மேக்கப் டியூட்டோரியல் வீடியோவில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க லூஸ் பவுடர் வந்து என்ன ஷேடு அப்படின்ட்டு. டாஸ்லரோட கேரமல் ஷேடு தான். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு நான் டஸ்ட் பண்ணிடுறேன். டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து செட் பண்ணுற. ரொம்ப எடுத்து வந்து அடிக்கலை பவுடரை. ஸோ சும்மா டஸ்ட் பண்ணி செட் பண்ணுற அவ்வளோதான். இப்படி பண்ணோம் அப்படின்னா வந்து ஈவனாக இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாத மாதிரி. உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தா வந்து தெரியும். பவுடர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முன்னே வந்து லிப்ஸ் கிட்ட பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து இல்லாததும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் வெட் அண்ட் வைல்டில் இருக்க டோஃபி பீக்கன் ஃபவுண்டேஷன் தான் வந்து எடுத்திருக்கேன்.
இந்த டோஃபி ஃபவுண்டேஷன் வந்து லைட்டராக வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்ட் ஷேடாக வந்து இருக்குது. நான் லைட் கவரேஜ் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா தர்ஷனா வந்து எப்போவுமே லைட் கவரேஜில் தான் வந்து இருப்பாங்க. ஹெவி ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த சீரியலில். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து டாட்டாக வச்சுட்டு எனக்கு எங்கெங்கே வந்து ஃபவுண்டேஷன்ஸ் வந்து வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நெக்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறது வந்து நம்ம காதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து டேம் பியூட்டி பிளெண்டர். இந்த பிளெண்டரை தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஏன் சிரிச்சிட்டு இருக்கேன்? லவனீத் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கான். நான் ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணுற மாதிரி அவனும் கையில் வச்சு அவன் கண்ணத்தில் ஊற்றி ஊற்றி காமிச்சிட்ருக்கான். ஸோ அதனால தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து என்னோடய நெத்தியில் எல்லா பக்கமும் வந்துட்டு நான் திட்டாக இல்லாத மாதிரி வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன்ஸ் எப்போவுமே வந்துட்டு ப்ரஷ்ஷை விட இந்த மாதிரி பிளெண்டரில் வந்து எனக்கு ஈவனாக பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் எப்போவுமே வந்துட்டு நான் பிளெண்டரில் வச்சுட்டு வந்து பிளெண்ட் பண்ணுறேன். நெக்லேயும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னோடய நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டேன். பிளெண்டிங் தான் வந்து இம்பார்ட்டன்ட். எப்போவுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணி மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா பிளெண்டிங் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திட்டாக தெரியாத மாதிரி நெத்தியில் காதில் எல்லா பக்கம் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நேச்சுரல் ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம ஃபவுண்டேஷன் இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னே வந்து தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மேக்கப் லுக்கோட ஒரு பெனிஃபிட்டே. நம்ம வந்து கேஷுவலாக வந்து ஆஃபீஸ்க்கு அண்ட் தென் வந்துட்டு ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ் அண்ட் தென் வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் பண்ணி வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேர் ஸ்டைலும் வந்து ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். இயரிங்ஸ் வந்து ஸோ அவங்க போட்டுற மாதிரியே இருந்ததுன்ட்டு நானும் என்னோடய இயரிங்ஸ் அதே விட்டுட்டேன் நார்மலாக. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேடோஸில் வந்து நான் எடுக்கிற ஷேட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் என்ன ஷேடு வந்து எடுக்கிறேன் அப்படின்ட்டு. நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி அந்த ப்ரௌனிஷ்டு ஷேடு வந்து எடுத்து ஃபில் பண்ணுறேன். இது வந்து என்னோடய ஸ்டார்டிங் எட்ஜில் வந்துட்டு எனக்கு ஐப்ரோஸ் இல்லாத இடத்துல ப்ரௌனும் அப்ளை பண்ணிவிட்டு இருக்கிற இடத்துலையும் வந்து லைட்டராக அப்ளை பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு நேச்சுரல் ஐப்ரோஸ் இருக்கணும். தர்ஷனா வந்து மேக்ஸிமம் ஐப்ரோஸ் டச்சப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து தெரியாது. அவங்களுக்கு ஐப்ரோஸில் வந்து ஒரு இடத்துல வந்து கட்டான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது எப்போவுமே வந்து தெரிகிற மாதிரி தான் வந்து அந்த சீரியலில் இருப்பாங்க. எனதர் மேக்கப் லுக்ஸ்லாம் வந்துட்டு வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ அது கேஷுவல் லுக்குங்கிறனால வந்துட்டு அதே மாதிரி வந்து நேச்சுரலாக நானும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஐப்ரோஸ். தென் வந்து ஒரு பிளாக்னஸ் வந்து ஐப்ரோஸில் டார்க்காக தெரியணுங்கிறதுக்காக இந்த பிளாக் ஷேட் வந்து எடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நேச்சுரலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு போகலாம். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கேஷுவல் சிம்பிளான மேக்கப் லுக் தான். ஸோ ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஐ மேக்கப் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அந்த சீரியலில் வந்து ஐ மேக்கப் வந்து அதிகமாக வந்து தர்ஷனா வந்து மேக்கப் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஒரு டிரான்சாக்ஷன் ஷேட் போட்டிருக்க மாதிரி தான் வந்து இருக்கும் அவங்க ஐஸில். ஸோ அதனால் நானும் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்க ஒரு டிரான்சாக்ஷன் ஷேட் எடுத்து மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். டிரான்சாக்ஷன் ஷேட்க்கு ஐ ஷேடோ வந்து நான் வெட் அண்ட் வைல்டில் இருக்கிற டிரான்சாக்ஷன் ஷேட் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் என்னோடய 2 ஐஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன். ஐ ஷேடோ வந்து ரொம்ப நேச்சுரலாக தெரியணுங்கிறதுக்காக வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஷேடோஸோட மெயின் பெனிஃபிட்டே வந்து அதுதான். நல்லா வந்து ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நேச்சுரலாக இருக்கும். ஒரு மாதிரி திரியாகவும் வந்து ஐஸ் மேல் ஆகாது. வெட் அண்ட் வைல்டு வந்து ரொம்ப சூப்பர் செம்ம பிக்மெண்டேஷன் இருக்க ஒரு ஐ ஷேடோ பேலட். கண்டிப்பாக வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் அதனால தான் வந்துட்டு இப்போ என்னோடய ஐஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னு தெரியும். நான் ஐ ஷேடோ ஷேட் போட்டிருக்கிறது வந்து தெரியாது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். நார்மலாக என்னோடய ஐஸ் இருக்க மாதிரியே வந்து இருக்கும். தர்ஷனாவும் வந்து சேம் இதே மாதிரி ஒரு லுக் தான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சீரியலுக்கு எப்போவுமே. ஸோ தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐலைனர் ஐஸ் மட்டும் கொஞ்சம் போல்டாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். அவங்களுக்கு ஐ மேக்கப் மட்டும் லிப்ஸ்டிக் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் எப்போவுமே அந்த சீரியல் வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா. நான் வந்து ஐக்கு வந்து இன்றைக்கி லாக்மியோட 925 காஜல். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நியூவாக வந்து நான் ஒரு ஐலைனர் வந்து வாங்கியிருக்கேன். தென் கலர் ஃபெவர்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியல. நான் ஸ்க்ரீனில் வேணால் போட்டுடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. வாட்டர் ப்ரூஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஐலைனர் தான். நான் ஐலைனரும் அண்ட் தென் வந்துட்டு நான் வந்து கீழே வந்து வாட்டர் லைன்லேயும் வந்துட்டு காஜல் வந்து போட்டுட்டேன். காஜல் வந்து எப்போவுமே வந்து நான் லைட்டராக தான் வந்து போடுவேன். ரொம்ப அடிக்கிற மாதிரியெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் வந்து வீடியோஸ்க்கு தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெளியே போட்டு போக முடியாது ரொம்ப டார்க்கராக வந்து போட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால் சிம்பிளான ஒரு லைன் மட்டும் வந்து போட்டிருக்கேன். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மஸ்காராக்கு வந்து ப்ளூ ஹேவனோட வால் ஃப்ரீ மஸ்காரா தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து மஸ்காரா எடுத்துட்டு நான் அந்த இமைகளில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணுற மாதிரி பண்ணி வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் மஸ்காரா. ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா வந்து லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஐலாஷஸ் வந்து. ஸோ அதனால தான் கீழேயும் வந்து வாட்டர் லைனில் இருக்க ஐலாஷஸ்க்கும் வந்துட்டு நான் அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப நேச்சுரல் லுக்கு தான். ஐ மேக்கப் தென் வந்து லிப்ஸ் மேக்கப் மட்டும்தான் வந்து தர்ஷனா எப்போவுமே வந்து கொஞ்சம் பிரைட்டாக வந்து அவங்களுக்கு காட்டும். மற்றபடி ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க, ஹைலைட்டர், பிரான்சிங், கான்டோரிங் அந்த மாதிரி எதுவுமே ப்ளஷ் எதுவுமே வந்து அவங்கள யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரியே வந்து தெரியாது.
ஸோ அதனால் நானும் வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் ஃபவுண்டேஷன் வச்சே மட்டும்தான் வந்து இந்த மேக்கப் லுக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் ஐ மேக்கப் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு தென் வந்து வெட் அண்ட் வைல்டில் இருக்க ஒரு ரெட் கலர் ஷேடு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ரேவிங் ரெட்டு இதோட ஷேடு. லைட்டாக வந்து டச்சப் மட்டும் பண்ணுறேன், ரொம்ப ஹெவியாக போட்டு தீட்டல. டச்சப் பண்ணோம் அப்படின்னா என்னோடய குர்த்தி ஷேடுக்கு வந்து மேட்ச் ஆயிரும். ஸோ அதனால் சேம் இதே மாதிரி ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான் வந்து தர்ஷனாவும் வந்து அந்த சீனில் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. நான் சைடில் வந்து அவங்களோட இமேஜஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டு வந்து ஒரு பிளாக் கலர் பொட்டு தான் வந்து அந்த சீரியல் ஃபுல்லாக எப்போவுமே வந்து வச்சுருப்பாங்க. பிளாக் கலர் ஸ்டிக்கர் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய வாட்டர் ப்ரூஃபாக இருக்கக்கூடிய ஐலைனரை வந்து எடுத்து என்னோடய நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய விரலில் வச்சுட்டு வந்து கொஞ்சம் பிளண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துட்டு பொட்டு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி வந்து பிளண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும் நேச்சுரலான ஒரு பொட்டு மாதிரி. ஸோ அவ்வளோதான் மேக்கப் லுக் வந்து முடிஞ்சுது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைலைட்டிங் மட்டும் நான் நோஸ் மேலே வந்து பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷூட்க்கு வந்து அவங்களுக்கு ஹைலைட்டிங் தெரியும். ஸோ அதனால் நோஸ் மேலே மட்டும் ஹைலைட்டிங் பண்ணுறேன். ஹைலைட்டிங்க்கு வந்து வெட் அண்ட் வைல்டில் இருக்க ஐ ஷேடோ பேலட்டில் வந்து ஒரு கோல்டன் ஷேடு வந்து இருக்கும். ஸோ அந்த கோல்டன் ஷேடை எடுத்துகிட்டு வந்து என்னோடய நோஸ் மேலே மட்டும் வந்து நான் ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நேச்சுரலாக ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி ஹைலைட்டிங் பண்ணோம் நோஸ் மேலே மட்டும் அப்படின்னாவே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஃபோக்கஸ்க்கெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா சின்கிட்டையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் கன்னத்தில் வந்து அப்ளை பண்ணலை, ஏன்னா அது நேச்சுரலாக வந்து இருக்கனால வந்துட்டு சேம் அதே மாதிரி. தென் ஹேருக்கு வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அவங்க ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் நானும் வந்து ஹேரை ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் லுக் வந்து முடிஞ்சுது. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க மாதிரியே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாவது வந்து அந்த லுக் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேம் அதே ட்ரெஸ் தான் வந்து நானும் வேர் பண்ணியிருக்கேன். ஆஜியோலேருந்து எடுத்தது. ஜுவல்லரிஸ் வந்து விக்டாஸ் கலெக்ஷன்லேருந்து அந்த நெக் பீஸ் மட்டும். இயரிங்ஸ் வந்து என்னோடய கோல்டு இயரிங் சிம்பிளாக வந்து இருக்கிற மாதிரி தான். ஸோ அவங்களும் வந்து அந்த சீனில் இதே மாதிரி ஒரு குட்டி இயரிங் தான் வந்து போட்டிருப்பாங்க. அதனால் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மேக்கப் லுக் வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து சேம் அதே லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை.